இந்த எபிசோடில் நம்ம 12வது எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா, இவருக்கு தான் பயங்கரமாக அடிச்சுட்டாங்கல்ல. ஸோ அண்ணி வந்து அவங்களுக்கு ஒத்தரம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவர் வந்து லைட்டாக அப்படியே நம்ம அந்த பாப்பா கிட்ட வந்து மேண்டிக்கிட்டு விசாரிக்கிறாரு. கோவிலுக்குள்ளே போனீங்க, என்னாச்சு, எதுக்கு ஒன்று அவர் அங்கே கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொல்லி அழகாக அப்படியே கேட்குறாரு. அதுக்கும் மேண்டி பதில் சொல்கிறாங்க, அந்த கோவில் ஃபங்க்ஷனுக்கு என்னை கூட்டிகிட்டு போனார்ல மனோஜ் அங்கிள், அவர் வந்து சொன்னார், இதுக்கப்புறம் நான் அங்கே வர முடியாது, நீ நடந்து அங்கே போய்க்கோ, நான் வந்து இங்கேயே வெயிட் பண்ணுறேன் உனக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வெயிட் பண்ணார். ஸோ நானும் நடந்து போனேன். போய்கிட்டே இருக்கிற வழியில் வந்து எனக்கு ஒரு இருட்டாக இருந்தோன்னா ரொம்ப பயமாகிடுச்சு. ஸோ வேகமாக திரும்பி ஓடி வந்துட்டேன். ஸோ நான் பார்க்குறப்ப வந்து மனோஜ் அங்கிள் வந்து அந்த கோவிலுக்குள்ளே உள்ளே போனார். அப்போ அவர் போகிறத பார்த்துட்டு நான் கூப்பிட்டேன், அவருக்கு விளங்கலை. அப்புறம் நானும் அவர் கூட சேர்ந்து கோவிலுக்குள்ளே பூந்தேன். அதுக்கப்புறம் அங்கே போய் தேடுறேன், அவரை காணோம். கோவிலுக்குள்ளே தான் இருந்தார். அப்புறம் திடீர்னு பார்த்தா அவர் வேகமாக ஓடி போய் கதவை சாத்திட்டு வெளியில் ஓடிட்டார். ஸோ அந்த டைமில் என் பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. நானும் வேகமாக கத்திட்டு ஓடி கதவு தட்டுறேன், யாருமே திறக்கலை அப்படின்னு சொல்லி பயந்து அந்த பிள்ளை பேசுது. அதுக்கப்புறம் நந்து சொல்கிறாரு, பாப்பா நீ பயப்படாத, மாமாவும் இருக்கேன், அம்மாவும் இங்கே தான் இருக்காங்க, நீ நம்ம வீட்டில் தான் இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி இவர் சமாதானப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் மேண்டியோட அம்மா கூப்பிட்றாங்க, மேண்டி மணியாச்சு, நீ போய் பாடு, பயப்படாத, எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்லி அவளை மேலே அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நந்து கேட்குறாங்க அவங்க அண்ணிக்கிட்ட, மனோஜ் எதுக்கும் உள்ளுக்கு பூந்துருக்கான், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்களும் யோசிச்சுட்டு இரு கொஞ்சம் நேரம், அன்றைக்கி ஒரு ஃபைல் மாதிரி கொடுத்தான் அந்த மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் எடுத்து வந்து நம்ம நந்துக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அந்த நந்துவும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் நந்து உடனே மைண்ட் வாய்ஸில் பேசுகிறாரு, நம்மளோட மனோஜுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்குது, ஆனால் அவன் சரியாக நம்மக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான் அப்படின்னு. அதோடு கட் பண்ணி இங்கே காட்டுறாங்க. இங்கே நம்ம ஆதித்யாக்கும் பயங்கரமாக அடி விழுந்துருக்குல்ல. ஸோ அவங்க நமர்தா வந்து பின்னாடி மருந்து வச்சுட்ருக்காங்க. இவங்க வந்து அவங்களோட அத்தை. இவங்க வந்து உடனே சொல்லிகிட்ருக்காங்க, நீ அப்பா வருவார், கவலைப்படாத, அவர்கிட்ட நீ மன்னிப்பு கேளு, அப்பா மன்னிச்சுடுவாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே நம்மளோட டாத்தா தகூர் வந்துட்டாங்க. உடனே இவங்க போய் பேசுகிறாங்க, பையனை பூட்டி இப்படி அடிச்சிருக்கேண்ணே, இதெல்லாம் சரியில்லைண்ணே அப்படின்னு சொல்லி வாயை எடுத்தாங்க. அதுக்குள்ளேயே வாயை மூடுன்னு கையில் செய்கையை காட்டிட்டு அவர் போயிட்டு ஆதித்யன்கிட்ட போய் பேசுகிறாரு. ஆதித்யா, நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இந்த ஊரில், நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ரூல்ஸ் எல்லாமே. கடவுளுக்கு அப்புறம் இந்த ஊர் மக்கள் நம்மளை தான் வணங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேரை நம்ம காப்பாற்றி ஆகணுன்ட்டுன்னு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நாளைக்கு நீ என்ன பண்ணு, காலையிலே போயிட்டு பூசாரிக்கு முன்னுக்கு இருந்து அந்த காலபைரவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு, இதுதான் நீ எனக்கு செய்கிறது ஒரு நல்ல விஷயம், இதை நீ செஞ்சனா நீ என் பிள்ளைன்னு நான் சொல்லிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபீல் ஆயிடுறாங்க. அங்கே கட் பண்ணி இந்த சைட் கோவிலை காட்டுறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்மளோட கௌரி வந்து சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க, கடவுளே நான் வந்து எனக்காண்டி எதுவுமே கேட்டதில்லை, இப்போ கேட்குறேன், நந்து வந்து அவர் செய்யாத தப்புக்கு அவர் மாட்டிக்கிறாரு, ஸோ நீங்கள் தான் அவரை மன்னிச்சிடணும், ஒரு பிள்ளையை காப்பாற்றுறது தான் அவர் கோவிலுக்குள்ளே பூந்திருக்காரு, நீங்கள் அவரை எப்படியாவது மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கௌரி வேண்டிகிட்டு இருக்காங்க. கௌரி சாமி கும்பிட்டுருக்க அந்த டைமில் வந்து லஹான் பால் வராரு. ஓ, கௌரி இங்கே தான் இருக்கா, நல்லா வாய்ப்பு பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டுன்னு அவர் உடனே பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஜெய் போலேனான்னு அவ்வளோ வேகமாக கத்துறாரு. அப்போ கௌரியும் அப்படியே இதாகிட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து அவர் சாமிக்கிட்ட சொல்கிற மாதிரி விஷயத்தை வந்து கௌரிக்கிட்ட பாஸ் பண்ணுறாங்க. போன வாட்டி நான் வந்து ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டேன், அதுக்கு வந்து நம்மளோட தகூர் வந்து நிறைய காசு கொடுத்தாரு, அப்போ ஒரு நிலம் வாங்கி போட்டிருக்கேன், அந்த நிலத்தில் ஒரு அழகான வீடு கட்டியிருக்கேன், அந்த வீடு வந்து வேறு யாருக்கும் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு தான் அப்படின்னு சொல்லி கௌரியை பற்றி பேசுகிறாங்க. இன்னும் நான் கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ரெடியா அப்படின்னு சொல்லி நம்ம கௌரியை பற்றி கேட்குறாரு. உடனே கௌரி சொல்கிறாங்க, ஏய் ஒழுங்காக இருந்துக்கும் என்ன பேசுகிற அப்படின்ட்டுன்னு. அப்போ உடனே நான் கௌரின்னு பேரை சொல்லி நான் பேச கிடையாது, என் மனம் கலந்த பொண்ணுன்னு தானே சொல்லி பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த வாட்டியும் போட்டியில் தேய்ச்சி டாட்டா தக்கூர்கிட்டேயும் கேட்டுட வேண்டியதுதான், அதாவது நம்ம கௌரியை கல்யாணம் பண்ணிக்க கேட்டுட வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவர் அப்படியே போகிறாரு. ஸோ இவங்களுக்கு ரொம்ப கவலையாயிடுது. ஏன்னா 10 வருஷமாக அவன் தான் தேய்ச்சிட்டு இருக்கானா.
ஸோ இங்கே வந்து நம்ம நந்து வந்து அந்த புக்கெல்லாம் திருப்பி பார்த்துட்ருக்காரு. இது நம்ம அண்ணனுடையாச்சே. அண்ணன் வந்து பல வருஷமாக அந்த கோவிலை பற்றி இறங்கி செஞ்சிட்ருக்கார் போல். நிறைய விஷயம் இருக்குது, இதை பற்றி எனக்கு எதுவுமே புரிய மாட்டுதே அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து யாரோ வராங்க. இவர் டக்குன்னு அந்த ஃபைலை ஒளி வைக்கிறாரு. ஸோ அப்புறம் டக்குன்னு ஒளி வச்சுட்டு அப்படியே வர்றாரு. யாருன்னு பார்த்தாக்கா நம்மளோட கௌரி தான் அங்கே வந்திருக்காங்க. பூசாரி உங்களுக்கு கொடுக்க சொன்னார், நான் நேற்றே வந்த மருந்து எடுத்துக்கிட்டு ஆனால் நீங்கள் காணோம் இங்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உடனே நந்து உடனே நான் வந்து நேற்று இந்த மாதிரி ரொம்ப வலியாக இருந்துச்சு, அதனால் வெளியில் போய் மருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்புறம் நந்து கௌரி உடனே சொல்கிறாங்க, சரி இதுக்கப்புறம் பார்த்து இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக திரும்புகிறாங்க அப்படியே ரொம்ப சேடாக. அப்போ உடனே நந்து சொல்கிறாரு, கொஞ்ச நேரம் இரு கௌரி, நீ ரொம்ப பேசுவ, இப்போ இப்படி அமைதியாக இருக்கிற பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, என்னன்னு சொல்லு அப்படின்னு. அப்போ அவங்க உடனே பரவாயில்ல என்ன பிரச்சனை தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி திரும்புகிறாங்க. அப்போ இவர் உடனே கௌரியோட கையை பிடிச்சிட்டு நில்லு கௌரி, நீ என்னன்னு சொல்லு, என்னால் முடிஞ்சால் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கௌரியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்ன பிரச்சனைன்ட்டுன்னு. இந்த மாதிரி லஹான் பால் சொல்லியிருக்கா, இந்த மாதிரி அந்த போட்டியில் தேய்ச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்ட்டுன்னு. அப்போ உடனே நம்ம நந்து சொல்கிறாரு, ஆமாவா நீ கவலைப்படாத, அது எவ்வளோ பெரிய உயரமாக இருந்தாலும் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு நான் ஜெயிக்கிறேன், ஆனால் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது, நான் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்து அங்கேருந்து வந்துட்டு இந்த போட்டி நடக்கிற இடத்துல வந்து நின்று பார்க்குறாரு அது எவ்வளோ மேலே இருக்குது அப்படின்னு. ஐயோ அவசரப்பட்டு வாயை விட்டோமோ, இது என்ன இவ்வளோ மேலே இருக்குது, இது எப்படி நான் அடிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு குழம்பிட்டு இருக்கிற டைமில் அந்த சைடில் பார்த்தா நம்மளோட யார் இவங்க ஃப்ரெண்டு வேறு வந்து நிற்கிறாங்க. இவங்க வந்து கேட்குறாங்க, என்னாச்சு கௌரி அப்படின்னு. இல்லை இன்றைக்கி என்ன நடக்க போகிறது தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த சைடு திரும்பி பார்க்குறாங்க, இங்கே நமர்தா இருக்கா. இவருக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்திருக்கு போல், சும்மா பேச போகிறாரு நமர்தா கிட்ட. இந்த மாதிரி போட்டி யார் அரேஞ்ச் பண்ணுறா அப்படின்னு. ஆமாம் எங்கள் அப்பா தான் அரேஞ்ச் பண்ணுறாருன்னு. என்ன கேட்டாலும் கொடுப்பாரான்ட்டுன்னு, என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணை கேட்டால் கொடுப்பாரான்ட்டுன்னு அவங்களுக்கு உடனே வெக்கமாயிருது, அவங்கள தான் கேட்குறான் போல அப்படின்ட்டுன்னு. கொடுப்பாரு, இந்த சபையில் என்ன நின்று கேட்டாலும் அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்கிறாங்க. எந்த பொண்ணுக்காண்டி நீ இவ்வளோ மெனக்கிடுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த மேலே அந்த குறி அடிக்கிறது தான் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இந்த சைட்டு நம்ம கௌரியை காட்டுறாங்க. ஸோ இங்கே வந்து இவர் வந்துட்டார், லஹான் பால் வந்துட்டார். வந்துட்டு டேய் அண்ணனுக்கு மாப்பிள்ளை சட்டை ரெடி பண்ணுங்கடா, நான் தான்டா தைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் நம்ம கௌரியோட அண்ணன் வந்து நின்றுட்டாங்க. ஸோ அந்த டைமில் இவர் லஹான் பால் கேட்குறாரு, என்னடா லுக்கு அப்படின்ட்டுன்னு அந்த வடிவேல் கேட்பார். அந்த மாதிரி இருக்குது அவன் லுக்கு. ஸோ கேட்டுட்டு இவங்க மச்சான்டா, அவனை அப்புறம் பார்த்துக்கலாம், வாங்கடா போட்டியில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த கோயிலில் பெரியவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த சட்டி இருக்க இதை யார் உடைக்கிறீங்களோ அவங்களுக்கு தாத்தா தகூர் வந்து என்ன வேணாலும் கொடுப்பாரு, நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே லஹான் பால் சொல்கிறாரு, என்னை எதற்கு இங்கே யாராவது இருக்கீங்களா, என் கூட சேர்ந்து யாராவது போட்டி போட முடியுமா, யாராலே முடியாது, நான் தயாராக இருக்கேன் உங்கள் கூட போட்டி போட அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நந்து உடனே கை தூக்குறாரு, என்னால் முடியும் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நந்து உடனே என்ன பண்ணுறாருன்னா நேராக போயிட்டு நம்ம தாத்தா தக்கூர்கிட்ட போய் கேட்குறாரு, நான் அந்த மாதிரி போட்டியில் கலந்துக்க முடியுமா, நான் கலந்துக்கிட்டால் எனக்கு என்னாச்சும் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே தாத்தா தக்கூர் சொல்கிறாரு, கலந்துக்க முடியும், நீ கலந்துக்கிட்டேன்னா இந்த ஊரில் நீ கன்ஃபார்மாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னானே சந்தோஷம் வருது எல்லாத்துக்குமே. ஸோ அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இரு அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்குது, நீ தோத்துட்டனா இந்த ஊரை விட்டே நீ போயிடணும், நீ ரெடியா அப்படின்னு சொல்லி தாத்தா தகூர் கேட்குறாரு. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக் ஆச்சு. நந்து என்ன பதில் சொல்ல தெரியாமல் அப்படியே முன்னு முழுங்கிக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோடை கட் பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த நந்து கையேந்தி கேட்குற மாதிரி எனக்கும் அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்கப்பா. அப்போ தான் நான் மேலும் மேலும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். நானும் அடுத்த வீடியோ செய்கிறதுக்கு எனக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.